தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த சட்டமன்ற தேர்தல் தேதி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையமான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த அறிவிப்புடன் தமிழ்நாட்டின் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இதனால் புதிய அரசு திட்டங்களை அறிவிக்க முடியாது. அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்துவிட்டன. அரசியல் கட்சிகள் தயாராகும் சூழல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர் பட்டியல், கூட்டணி பேச்சுவார்த்தை, பிரச்சார திட்டங்கள் என்பவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் முக்கியமாக போட்டியிடும் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா பார்ட்டி, நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த தேர்தலில் மக்கள் முக்கியமாக கவனம் செலுத்தும் விஷயங்கள் வேலைவாய்ப்பு, விலை உயர்வு, கல்வி மற்றும் சுகாதாரம், வளர்ச்சி திட்டங்கள். எந்த கட்சி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது என்பதையே மக்கள் கவனமாக பார்க்கிறார்கள். அரசியல் சூடு அதிகரிக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுடன் தமிழ்நாடு முழுவதும் விரைவில் பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள், அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் அதிகரிக்கப் போகிறது. இதனால் அடுத்த சில வாரங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் சூடு உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல். தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த சட்டமன்ற தேர்தல் தேதி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை வெளியிட்டது இந்திய தேர்தல் ஆணையமான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த அறிவிப்புடன் தமிழ்நாட்டின் அரசியல் களம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. இதனால் புதிய அரசு திட்டங்களை அறிவிக்க முடியாது. அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்துவிட்டன. அரசியல் கட்சிகள் தயாராகும் சூழல் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் வேட்பாளர் பட்டியல், கூட்டணி பேச்சுவார்த்தை, பிரச்சார திட்டங்கள் என்பவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் முக்கியமாக போட்டியிடும் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா பார்ட்டி, நாம் தமிழர் கட்சி. இந்த தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியாக இருக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த தேர்தலில் மக்கள் முக்கியமாக கவனம் செலுத்தும் விஷயங்கள் வேலைவாய்ப்பு, விலை உயர்வு, கல்வி மற்றும் சுகாதாரம், வளர்ச்சி திட்டங்கள். எந்த கட்சி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறது என்பதையே மக்கள் கவனமாக பார்க்கிறார்கள். அரசியல் சூடு அதிகரிக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுடன் தமிழ்நாடு